வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் கார்த்திகை தீபம் சீரியல் பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா பரபரப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஒரு போலீஸ் சாமியார், அதாவது சந்திரா ஏற்பாடு பண்ண போலீஸ் சாமியார் பேச்சை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி திடீர் முடிவெடுக்கிறாங்க. ரேவதி மருதுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. ஸோ ரேவதியாலையும் அதை தடுத்து நிறுத்த முடியல. தடுத்தாலும் நம்ம சாமுண்டீஸ்வரி வழக்கம் போல உயிரை விட்டுருவான், அது தினம் மிரட்டிடுவாங்க. பார்த்தோம்னா ரேவதியும் ரெடி ஆகுறாங்க. நம்ம ரோகிணி சும்மா இருப்பாங்களா? இந்த கல்யாணத்தை நிறுத்த ரேவதி அப்படின்னும் போது கார்த்தி சருக்கு என் மேல காதல் இருக்கிறது உண்மையா இருந்தா கடைசி நொடியில அவரே நிறுத்தட்டும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நம்பிக்கையா இருக்காங்க. வீட்டில் நடக்கிற விஷயத்த மயில் கார்த்திக்கு ஃபோன் போட்டு சொன்னதும், நான் இப்போ அங்கே வந்தா தப்பா போயிடும், அதனால ரேவதியோட காதல் உண்மையானது, கண்டிப்பா அவளே நிறுத்துவா அப்படின்னுட்டு கார்த்தியும் ஃபோனை வச்சிடுறாங்க. பார்த்தோன்னா இங்க நம்ம மருது ரேவதி ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட நெருக்கமாக நிற்கிறாங்க தாலி கட்டுறதுக்காக. சரியா மருது ரேவதிக்கு தாலி கட்டலான்னு போகும்போது பார்த்தோன்னா ரேவதி மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்த ஒட்டுமொத்த குடும்பமும் சம அதிர்ச்சியாகி உடனே ரேவதியை எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி, ரேவதி என்ன ஆச்சுமா, எழுதுறி அப்படின்னதும் ரேவதி கண் முழிக்கிற மாதிரி இல்லை. உடனே பார்த்தோன்னா நேராக ரேவதியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அங்கே அட்மிட் பண்ணியாச்சு. பார்த்தோன்னா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. அப்போ நேராக டாக்டர் வெளியில் உங்கள் பொண்ணு கண் முழிக்கவே மாட்டேங்கிறாங்கம்மா. ஆமாம், அங்கே ஏதோ அவங்க டென்ஷன் ஆகுற மாதிரியோ இல்லை அதிர்ச்சி ஆகுற மாதிரியோ ஏதோ விஷயம் நடந்துச்சா அப்படின்னதும், இல்லை டாக்டர் அப்படி எதுவும் நடக்க இல்லை, இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம், சரியா மாப்பிள்ளை தாலி கட்ட போகிற டைமாக பார்த்து தான் என் பொண்ணு மயங்கி விழுந்துட்டா அப்படின்னதும் உடனே நம்ம டாக்டர் ஏமா உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா, இல்லை நீங்கள் தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னதும் உடனே ராஜராஜன், ஆமாம் டாக்டர், என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் ஒரு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னதும், எங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, நம்ம குடும்ப விஷயத்தை எதுக்காக டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை டாக்டர், அவர் கிடைக்காரு, என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தான் டாக்டர், ஆனால் என்ன கொஞ்சம் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, நான் தான் கல்யாணத்தை முடிச்சுட்டே படிமான்னு சொன்னேன், மற்றபடி என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் தான் அப்படின்னதும், இங்கே பாருங்கம்மா, ஏற்கனவே அவங்க தலையில் அடிப்பட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ஸோ அவங்களுக்கு ஏதோ டென்ஷன் ஆகுற மாதிரியோ இல்லை அவங்க விருப்பப்படி இல்லாமல் ஏதோ அதிர்ச்சி ஆகுற மாதிரியோ ஏதோ விஷயம் நடந்தால் அவங்களுக்கு எப்படி மயக்கம் வரும், கிட்டத்தட்ட அவங்க கோமாவுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க அதிகம் டென்ஷன் ஆகாமலும் அதிகம் ஸ்ட்ரெஸ் ஆகாமலும் ஒரு 6 months ஆச்சு அவங்கள கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஊசி போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் கண் முழிப்பாங்க, போய் பாருங்க அப்படின்னுட்டு டாக்டர் அங்கேருந்து போனதும் சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் பார்த்தீங்களா, டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு பார்த்தீங்களா, கார்த்தி பற்றி உண்மை தெரியக்கூடாது தானே கார்த்தியும் ரேவதியையும் பிரிச்சிங்க, அப்போது கார்த்திக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமாமா, இன்னைக்கு ரேவதி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு முழு காரணம் நீங்க மட்டும்தாமா, அப்போ உங்களால ரேவதியை பிரிஞ்சிருக்க முடியுமா சொல்லுங்க அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி அமைதியா இருக்காங்க. என்ன சாமுண்டீஸ்வரி, நீ பிரிஞ்சிருக்க மாட்ட, ஆனா அவ ஆசையா கல்யாணம் பண்ணி பிரியக்கூடாதுன்னு நினைச்ச மாப்பிள்ளை மட்டும் அவகிட்ட இருந்து பிரிப்ப, அப்படித்தானே என்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம ராஜராஜ கேட்டதும் சாமுண்டீஸ்வரியால பதில் அளிக்கவே முடியல. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, இங்க பாருங்க, ஆரம்பத்துல ரேவதிக்கு இப்படி சின்ன சின்ன பிரச்சனை வரும், கல்யாணம் மட்டும் நடந்துருச்சா எல்லாம் சரியாயிடும், அதான் டாக்டர் ஊசி போட்டிருக்க கண் முழிச்சிருவான்னு சொல்லியிருக்கார்ல, அதனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னதும் உடனே ராஜராஜா, அதான பார்த்தேன், நீ ஆச்சும் மனசு மாறுறதாச்சும் சாமுண்டீஸ்வரி, ஆனா ஒண்ணு மட்டும் சாமுண்டீஸ்வரி, நம்ம பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என் பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன், என் முதல் பலி நீ அதான் இருப்ப அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி ராஜராஜனை பார்த்து முறைக்கிறாங்க. அக்கா அவங்கெல்லாம் கிடைக்காங்க, நீ கவலைப்படாதக்கா, அதான் டாக்டர் ரேவதி கண்மொழிப்பான்னு சொல்லிட்டாருல, அது மட்டும் இல்லாம ஒரு 6 மாசத்துக்கு தான் ரேவதிக்கு இப்படி பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறமா சரியாயிடும், நீ டென்ஷன் ஆகாத, நாம பார்த்துக்கலாம், அதான் நாளைக்கு ஒரு பொழுது இருக்கு, ஸோ நாளைக்கே நம்ம ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னதும் உடனே ராஜராஜன், சி உன் தங்கச்சி உன் கூட இருக்கும் வரைக்கும் நீ திருத்தவும் மாட்ட மாறவும் மாட்ட அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு ராஜராஜன் தள்ளி போயிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நடந்த விஷயத்த மயில் கார்த்திக்கு ஃபோன் போட்டு சொன்னதும் கார்த்தி அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னங்க இது இப்படி நடந்துருச்சு, ஆமாப்பா பாமாப்பா சகல, இப்போ
எப்போவாச்சும் நம்ம ரேவதிக்கு உன் கூட நடந்த கல்யாணமாச்சு ஞாபகம் வந்துடணும்ப்பா, அப்போதான் சாமுண்டீஸ்வரி அத்தையால் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கும் அப்படின்னதும் சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு காட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரேவதியை நினச்சி. இங்கே பார்த்தோன்னா ரேவதி கண் முழிச்சிடுறாங்க. என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ கூட டென்ஷன் ஆகிருக்க அதனால வந்த மயக்கம்தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. எதுக்காக ரேவதி டென்ஷன் ஆகிற? அம்மா உன் நல்லதுக்கு தானே செய்கிறேன். இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சா பாரு, கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்மா. அதனால் ப்ளீஸ் தயவு செய்து டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஆகாத. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா நான் இருக்கேன், என்கிட்ட சொல்லு அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா ரேவதி அந்த இடத்துல சரிம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ரேவதியை நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரிக்கு கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம்.